சொத்துக்காக பெற்ற மகனை தாயாரே கொலை செய்த வழக்கில் பழிக்கு பழி சம்பவமாக கூலிப்படை தலைவனை மர்ம கும்பல் காரைக்குடியில் படுகொலை செய்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாப்பாவூரணி நாற்றுளி ஏந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் அலெக்ஸ் பாண்டியன். இவருக்கு பல கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சொத்தை அவர் அனுபவித்து வந்த நிலையில் இவரது தாயாருக்கு இது பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. பெண் பிள்ளைகளுக்கும் சொத்துக்களை வழங்க வேண்டும் என கூறி வந்துள்ளார். இதற்கு அலெக்ஸ் பாண்டியன் சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழலில் அலெக்ஸ் பாண்டியனை மர்ம கும்பல் வீடு புகுந்து வெட்டி சாய்த்தது. இந்த வழக்கில் மதுரையைச் சேர்ந்த வினித் உள்ளிட்ட கூலிப்படையைச் சேர்ந்த 9 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் அலெக்ஸ் பாண்டியனின் தாயார் இந்திரா மற்றும் அவரது 2 மகள்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த சூழலில் கூலிப்படை தலைவனான வினித்திற்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்த நிலையில் காரைக்குடியில் தங்கி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்துள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம கும்பல் புதிய பேருந்து நிலையம் அருகே வினித் சென்றபோது SUV வாகனத்தில் வந்து திடீரென வழிமறித்து சரமாரியாக வெட்டத் தொடங்கியுள்ளனர். வினித் தப்பி ஓடிய நிலையில் கால் இடறி கீழே விழ அந்த கும்பல் மேலும் தாக்குதல் நடத்திவிட்டு SUV வாகனத்தில் தப்பியது. இந்த கொலை சம்பவத்தை நேரில் பார்த்த காரைக்குடி மக்கள் தெரித்து ஓட்டம் பிடித்தனர். பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த கொடூர கொலை மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அலெக்ஸ் பாண்டியன் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடைபெற்றதா அல்லது வேறு காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.